வாங்க இன்றைக்கி மூவிலையோட தூயமல்லி அரிசி கொழுக்கட்டையை பற்றி பார்க்கலாம். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்காட்டி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. இன்சுலின் உற்பத்தியை கரெக்டாக வச்சுக்கும். ரத்தத்தில் சர்க்கரையோட அளவையும் பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. தூயமல்லி அரிசியை குழந்தையிலேருந்தே கொடுத்து பழக்கிறதுனால வளர்ந்த பிறகு அவங்களுக்கு சுகர் வராமல் பாதுகாக்குங்க. தூயமல்லி அரிசி நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துங்க. ஃப்யூச்சரில் நரம்பு தளர்ச்சி வராமல் பாதுகாக்குங்க. இதில் அயர்ன், புரோட்டீன், கால்சியம் அதிகமாக இருக்கங்காட்டி வளர்கிற குழந்தைங்களுக்கு, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இந்த கொழுக்கட்டை வெயிட் லாஸ்க்கு ஏற்ற உணவுனே சொல்லாங்க. வாங்க இன்றைக்கி நம்ம மூவிலையோட தூயமல்லி அரிசி கொழுக்கட்டை மாவை வச்சு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மூவிலை தூயமல்லி அரிசி கொழுக்கட்டை மாவு 1 பேக்கெட், 1 கப் துருவிய தேங்காங்க, இது 250 ml கப்பு, 1/2 கப் நாட்டு சர்க்கரை, ஒரு 5 ஏலக்காவை சர்க்கரையோடு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்காங்க, நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம மூவிலையோட பாரம்பரிய அரிசி கொழுக்கட்டை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஒரு ரஃப்பாக கிளறிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி தேவையான அளவு சுடுதண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் துருவின தேங்காவை நெய்யில் போட்டு 1 நிமிஷத்துக்கு காய்விடாமல் கிளறிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப் கரும்பு சர்க்கரையையும் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்த கரும்பு சர்க்கரை போட்டு ஒரு 4 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறிக்கோங்க. கரும்பு சர்க்கரை மெல்ட் ஆகி நல்லா பிசு பிசுன்னு வருங்க. ரொம்ப நேரம் விட்டாலும் நம்மளுக்கு ரொம்ப ஹார்ட் ஆயிரும். எனக்கு நெய் ஊற்றினதுலேருந்து பூர்ணம் ரெடியாக இருக்குது. கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. கொழுக்கட்டை அச்சில் நல்லெண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை அந்த அச்சுக்குள்ளே விட்டு பெருவிரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் பூர்ணத்தையும் அந்த கொழுக்கட்டை அச்சுக்குள்ளே விட்டுக்கோங்க. கொஞ்சம் மாவை ஃப்ளாட்டாக வச்சு கொழுக்கட்டை அச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஒவ்வொரு குழிலையும் வச்சுக்கோங்க. 10 to 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம மூவிலையோட தூயமல்லி அரிசி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டான, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கொழுக்கட்டைங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக தாராளமாக கொடுக்கலாங்க. இது குழந்தைங்களுக்கு தூயமல்லி அரிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு வழியாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க. சூப்பராக டேஸ்டியாக சாஃப்டாக இருக்குமா? சூப்பர், எனக்கு இன்னொரு பிளேட் கொடுங்க. ஓகே.